கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதருடைய அன்பு மாறி போகும், ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத ஒரு அன்பு. மனிதர்கள் சில சமயத்தில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் அவருடைய அன்பு மாறி போய்விடும். ஆனால் இயேசுவனுடைய அன்பு அப்படி அல்ல. அவர் மாறாத ஒரு அன்பு, எப்பொழுதும் போல உங்களை நேசிக்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி. சரி, இந்த வேளையில் வேத வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம்ல, இப்போ மறுபடியும் தியானிக்க போகிறோம். எதை குறித்து தியானித்தோம்? அதாவது இயேசுவோடு உள்ள ஐக்கிய ஃபெல்லோஷிப் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவோடு நம்ம ஐக்கியப்படும் போது சில அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகிற ஒன்று தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். சில்ட்ரன் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார். அப்பா என் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நாம் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். ரெண்டாவது, தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அது என்பதாக ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. குழந்தையாக இருந்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்று, இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்னால் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே காலேஜில் படிக்கிறதா இருந்தால் என் குழந்தைன்னு சொல்லாமல் வீட்டில் கொஞ்சம் கொள்ளுவோம். ஆனால் மற்றவங்க சொல்ல என் மகன், என் பையன், என் புத்திரன், என்னுடைய மகள், என்னுடைய வாலிப மகள் அப்படி சொல்லுவோம். வளர்ந்துருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து வரும்போது தான் ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரர், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் என்கிற அனுபவம். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறான், எவ்வளோ நாள் குழந்தையாக இருப்பீங்க, நீங்கள் வளரணும் என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்த லெவல் என்பது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். இந்த ஆவியானவரால் வழி நடத்தப்படணுமானால் முதல் ஆவியினால் நிரப்பப்படணும். அதை குறித்து தான் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நாம் பரிசுத்தாவினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்கிறோம். அதில் நீங்கள் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளில் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 5 வசனம் நான் வாசிக்கிறேன். ஏன் நம்ம ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசாட்டா என்ன, இதெல்லாம் கூட பலருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். ஆனால் வேறு புஸ்தகம் என்ன சொல்லுது அதான் முக்கியம். ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு இது முக்கியம் அல்ல. அவங்க வசனத்திலேருந்து கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்கணும், அவ்வளோதான். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1-5 வசனம் 240வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அதனால தான் நிறைய பேர் பக்தி விருத்தியே ஆகிறதில்ல, குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. சும்மா சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், வர்றோம், சண்டே கிளாஸ் போகிற பிள்ளைகள் இப்படியே சொல்கிறோம். பக்தி விருத்தியாக இருக்குதா? உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாக இருக்குதா? உபவாசம் அதிகமாக இருக்குதா? நீங்கள் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவு பண்ணிங்களா? இல்லை. இந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் இல்லாததுனால ஒரு நாமினல் கிறிஸ்டின்ஸாக வாழுகிறோம். ஒரு வல்லமை இல்லாத கிறிஸ்தவங்களா, சும்மா பேருக்கு ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா,
நம்ம ஜெபிச்சோம், இயேசு சுகம் கொடுத்தார், ஜெபம் பண்ணால் இயேசு இந்த அற்புதம் செய்திலே மகிழ்ச்சி அடைகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு நாமினல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு பேசுகிற, தேவனோடு நெருக்கமாகுகிற ஒரு அருமையான ஒரு உறவுக்குள்ளே கடந்து போகிறோம். அந்த ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். எல்லாருமே இந்த அனுபவத்தை பெறணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெற வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விருப்பத்தை பவுல் எழுதுகிறார். அதனால தான் நீங்களும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற அந்த அனுபவத்தை நம்ம பெறணும். இந்த அனுபவம் பெற்றாதான் அடுத்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். அடுத்த அனுபவம் என்ன? ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்துகிற அனுபவத்துக்கு போகணுமானா முதல் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெறணும். இது ஒரு நாளில் முடிந்து விடுவதல்ல. தினந்தோறும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனை அந்நிய பாஷை பேசுவது என்பது ஒன்று தேவனோடு பேசுவது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே செபிப்பது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே பாடுவது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே தேவனுக்கு துதி சொல்லுவது, இன்னொன்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பார். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் இந்த 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை கவனமாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதனால் இவ்வளவு அனுபவங்கள் அதில் இருக்கிறது. ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்கள், பரிசுத்த ஆவினாலே வழி நடத்தப்படுகிற அனுபவம். ஆவியானவர் வழி நடத்தினார், ஆவியானவர் பேசினார்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அந்த வழி நடத்துகிற அனுபவத்தை பெறுவது? முதலாவது வேதத்திலேருந்து சிலருடைய அனுபவத்தை பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார், வழி நடத்துவார். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், என்கிட்டலாம் ஆண்டவர் பேசுவார், வழி நடத்துவார். இது எல்லாருக்கும் உள்ள அனுபவம். இந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் இயேசுவோட கொஞ்சம் நெருக்கமாக மாறிடுவீங்க. ஆண்டவருடைய குரலை கேட்கிற அனுபவம் வந்துடும். ஆண்டவர் உங்களோட பேசுவதை நீங்கள் கவனிக்கிற அனுபவம் வந்துவிடும். அப்போ நீங்கள் ஆண்டவரோட ஜெபத்தில் பேசுவது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் உங்களோட பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல வேதத்திலேருந்து சில காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கையில் முதல்ல கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். பைபிளில் வசனத்தை திருப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 82வது பக்கம் 1வது வசனம் பாருங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டு விட்டார். அவர் யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறந்தது, ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். இப்போது ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று வசனம் சொல்லுகிறார். கொண்டு போகப்பட்டார். எப்படி கொண்டு போனார்? யோர்தான் நதியிலிருந்து ஞானஸ்தானம் பெற்றோன்னு இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டாரா? எப்படி வனாந்தரத்திற்கு ஆவியானவர் கொண்டு போனார்? வசனம் சொல்லுது ஆவியானவர் கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்? இதை நீங்கள் அறிந்து கொள்ளணுமானா மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பைபிளில் திருப்புங்க. அது புதிய ஏற்பாட்டில் 48வது பக்கம் பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வசனம் சொல்லுது ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில், அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இப்போ ஆவியானவராலே ஏவப்படுகிறார் வனாந்தரத்திற்கு போகும்படி. இயேசுகிட்ட கேட்டால் எதுக்கே வனாந்தரத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால், ஆவியானவர் என்னை போக சொன்னார், அதனால் நான் வந்திருக்கிறேன். அந்த ஏவுதல் உள்ளத்திலே உண்டானது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துவார். இதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் பேசுகிறா, நிறைய பேர் காதில் கேட்குமா? இன்றைக்கி ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்றார் ஜெயமணி அப்படின்னு. காதில் அந்த சத்தம் கேட்குது.
அது எப்பாவது ஒரு முறை யாருக்காவது ஒருவருக்கு தேவன் அப்படி பேசக்கூடும், பேசுவார். எல்லா நேரமும் காதில் சத்தம் கேட்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பெரும்பாலும் 98% ஆண்டவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவார். நம்முடைய ஆவியில் தெளிவாக தெரியும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, எங்கே கேட்குது, உள்ளத்துக்குள்ளே கேட்குது. அது என்னது கேட்குது? செத்துப்போன்னு சொல்லுது, தற்கொலை பண்ணி செத்துருன்னு சொல்லுது, நீ வாழ முடியாதுன்னு சொல்லுது. சாத்தான் கூட நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? செத்து போயிரு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சது, உனக்கு சாபம், உனக்கு அப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவது, பயமுறுத்துவது, அடிமைப்படுத்துகிற வார்த்தைகளே பிசாசு பேசுவான். அப்போது நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வந்துட்டா பிசாசின் ஆளுகைக்குள்ளேருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விடுகிறோம். இப்போது நம்முடைய ஆவியில் ஆவியானவர் இடைப்பட்டு பேசும்போது ஆவியானுடைய வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பார்த்தீங்களா, ஒன்று ஆவியானவர் நம்மோடு பேசி நடத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் கிரியேச்சர சாத்தானும் அவனுடைய ஆவியும் நம்மோடு இடைப்பட்டு பேச முடியும், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்துவிட முடியும். அதனால் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து ஆவில நிறைந்திருந்தால் ஆவியானவர் நம்மோடு பேசி அழகாய் நடத்துவார். இயேசு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஆவியானவரால் அவருடைய உள்ளத்தில் ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து வழி நடத்தினார். நமக்குள்ளும் அந்த மாதிரி ஒரு உணர்த்துதலை ஏவுதலை கொடுத்து நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவதை நம்ம அறிய முடியும். இப்போ பிலிப்பியருடைய வாழ்க்கையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், பைபிளில் திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 173வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 173வது பக்கம். முதல்ல 26வது வசனம் பாருங்களேன். 26 பார்க்குறீங்களா பைபிள் வசனம்? பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். இங்கே முதலாவது தேவதூதன் இறங்கி வந்து நின்று பிலிப்பு என்கிற சுவிசேஷகனோடு ஊழியக்காரனோடு பேசுகிறான். அவன் என்ன சொல்ல, நீ எழுந்துரு, தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரத்துக்கு நீ போ. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். தேவதூதன் பேசுவதை கேட்கிறான். அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? தேவதூதன் கொர்நேலி வீட்டில் வந்து பேசினான். 10ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. நான் சில சமயம் தேவதூதன் வந்து செய்தி கொண்டு வந்ததை கேட்டிருக்கிறேன். எல்லா நேரமும் இல்லை, இத்தனை வருஷத்தில் ஒரு 3-4 முறை, அவ்வளவுதான். எல்லா நேரமும் தேவதூதன் இறங்கி வருவான்னு பார்த்துட முடியாது. சில டைமில் தேவதூதனை அனுப்பி தேவன் செய்தி தருவார். இன்னொரு டைமில் தேவதூதர்களை பற்றி தியானிக்கும் போது நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். இப்போ கர்த்தருடைய தூதன் பேசின உடனே பிலிப்பை எழும்பி எங்கே போயிட்டார்? வனாந்தரத்துக்கு போயிட்டார். தேவதூதன் அவ்வளோதான், செய்தி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ வனாந்தரத்தில் வந்த உடனே 29வது வசனம் பாருங்கள். அங்கே ஒரு ரதத்தில் ஒரு தேசத்தின், எத்தியோப்பியா தேசத்தினுடைய மினிஸ்டர், மந்திரி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ 29ஆம் வசனத்தில் ஆவியானவர், நல்ல கவனிங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். யார் சொன்னது? தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்கிட்ட சொல்கிறாரு, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், வழி நடத்துகிறார், கைட் பண்ணுகிறார். வனாந்தரத்தில் வந்துட்டார். இங்கே என்ன பண்ணணும்னு தெரியல. தேவதூதன் சொன்னார், வந்துட்டேன், இங்கே யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா தூரத்தில் ரதம் வருகிறாரு. ரதத்தில் ஒரு ஆத்மா வருகிறாரு. அவர் தேசத்தினுடைய மினிஸ்டர். அவருக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள தாகத்தோடு பைபிளை வாசித்து கொண்டு வருகிறார். அர்த்தம் புரியலை. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு பிலிப்புக்கிட்ட, நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். எப்படி சொன்னார்? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுன்னு பிலிப்புடனே சொன்னார். எப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஆவியில் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். பிலிப்புவே பாரு, அந்த ரதம் அங்கே போய் சேர்ந்துக்க. அவருடைய இருதயத்தில், நம்ம இருதயத்தில் பேசினாலும் நம்முடைய ஆவியில், நமக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிட் மேன்.
அவனோடு தான் ஆவியானவர் இடைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவது. அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் இந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமல் ஆவியானுடைய குரலை நம்ம கேட்க முடியாது. அப்போ தான் நம்ம ஆண்டவரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த அனுபவத்துக்குள்ளே எல்லாருமே நம்ம வரணும். பிலிப்பு கூட ஆவியானவர் பேசி வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? பிலிப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? இப்போ பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனம் பாருங்கள். எடுங்க. 176வது பக்கம். பைபிளை புரட்டுங்க. அப்படி வாசித்தா தான் உங்களுக்கு விளங்கும். அங்கே பாருங்கள், பேதுரு ஒரு சொப்பனை, ஒரு தரிசனம் பார்க்குறார். ஒரு தரிசனம் பார்த்துட்டு இதுக்கு அர்த்தம் தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது 19-20 வசனம் பாருங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், அந்த தரிசனம் என்னன்னு விளங்கலையேன்னு அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் ஆவியானவர், நல்ல கவனிங்க, இந்த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இந்த காரியத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன அர்த்தம் விளங்கலைன்னு சொல்லும்போது ஆவியானவர் பேதுருவோடு பேசுகிறார். நீ எழுந்து போ, சில மனிதர்கள் 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட போ, நான் தான் அவங்களை அனுப்பினேன்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். அதன்படி போய் தான் ஒரு கொர்நேலிய குடும்பத்தை சந்தித்து அவங்கள ரட்சிப்புகளை நடத்தி ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிற சம்பவம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆவியானவர் சொன்னார். பார்த்தீங்களா? ஆவியானவர் பேசுகிறார், வழி நடத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால் தான் ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இப்போ இன்னொரு அனுபவம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் பவுல், பர்னபா இவங்கெல்லாம் பாருங்கள், சிமியோன், இவங்கெல்லாம் மனாயீம், இவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பேசு. இந்த இடத்துல அந்த சபையார் கூடி உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேசுகிறார். இது தனிப்பட்ட முறையில் பேசினாரா தெரியாது. யார் மூலமோ தீர்க்க தரிசனமாக கூட அந்த வார்த்தை வெளிப்பட்டு இருக்கலாம். அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது யார் மூலமாவது ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாக பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள், ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 4வது வசனம், ஆவியானவராலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் தான் இனி அந்த நம்ம வழி நடத்துகிற அனுபவத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சாப்டர் 16 6-7 வசனம் பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஆவியானவர் தடைப்படுத்துகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்ய பவுலும் அவருடைய குழுவினரும் போகிறாங்க. இங்கே போக வேண்டாம், இங்கே அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஊழியம் செய்கிறதுக்கு. ஆவியானவர் தடைப்படுத்துகிறார், இங்கே போக வேண்டாம், அப்போ இந்த இடத்துக்கு போகலான்னு இவங்களே ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு மீசியா தேசம் மட்டும் வந்துட்டு பித்தினியா நாட்டுக்கு போகலாம், அங்கே நம்ம போகலையே அப்படின்னு இவங்களே ஒரு பிளான் போடும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நோ, அங்கே போக வேண்டாம். ஆவியானவர் பார்த்தீங்களா தடைப்படுத்துகிறார். அதன் பிறகு கீழே வாசித்தா ராத்திரிலே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து மக்கதோனியா நாட்டுக்கு போகும்படி வழி நடத்துகிறார். இங்கே ஆவியானவர் பவுலையும் அவருடைய குழுவினரையும் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். ஆவியானவர் வழி நடத்தினார் என்பதாய் பார்க்கிறோம்.
இந்த ஆவியானவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுக்கிறீங்களா? ரோமர் 8:16, 216வது பக்கத்தில் பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதிகளை உடையவன். சரீரம் வெளியே எல்லாரும் பார்க்க முடியும், தெரிகிறது. நம்முடைய ஆத்மா நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு ஜீவ ஆத்மா. மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அழியாது. அந்த ஆத்மா ஒரு நாள் அழியாது, ஆன்மா அழியாதுன்னு சொல்ல அழியாது. ஆனால் மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவி தான் நம்ம உண்மையான மனிதன். இது சரீரம்தான். உண்மையான மனிதன் என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி தான். அந்த ஆவி போயிட்டா சரீரம் அவ்வளோதான், பிணம், அவ்வளோதான், பேசாது, உணர்ச்சி இருக்காது, ஒன்றும் ஆகாது. அந்த ஆவி இருக்கும் வரைக்கும் தான் சரீரத்துக்கு உணர்ச்சி இருக்கும், பேசும், செயல்பட எல்லாமே. அந்த ஆவி தான் உண்மையாக நாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். இதான் அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுகிறார். அது ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஆவியில் அவர் பேசுவது தெரியும். நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டுக்குள்ளே வந்துட்டா ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது தெரியும். சாத்தான் பேசினாலும் டக்குன்னு விளங்கிறோம், இது ஆவியானவர் பேசலை, இது பிசாசு பேசுகிறான் என்பதை நமக்கு விளங்கிறோம். சில சமயம் நம்முடைய மாம்சமே பேசும், மாம்ச உணர்வுகள், அது குரல் பேசும். அதுக்கு நம்ம செவி கொடுத்துடக்கூடாது. ஆவியானவர் பேசுகிறதை நம்ம அடையாளம் கண்டு ஆவியானவர் நம்மோட பேசுகிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பேசுகிறது நான் பேசிக்கொள்கிறேன்னா, சாத்தான் பேசுகிறானா, ஆவியானவர் பேசுகிறாரா, ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபித்து அது எப்படி ஆவியானுடைய குரலை அறிந்து கொள்வது, அதுக்கு என்ன செய்வது என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவதை ஈஸியாக விளங்கி கொள்ள முடியும். இது கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னோடு பேசுகிறான் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். ஆவியானவர் பேசினா அதில் கன்ஃபியூஷன் இருக்காது, சந்தேகம் வராது, பயம் வராது, குழப்பம் வராது. இன்னும் குழப்பமாக இருக்குது, ஆண்டவர் இப்படி பேசிட்டார், ஆண்டவர் குழப்பத்தோடு பேச மாட்டார். ஆவியானவர் பேசினா தெளிவு இருக்கும், குழப்பம் இருக்காது, அதில் சமாதானம் இருக்கும், அழகான ஒரு மகிழ்ச்சி, ஆவியில் சந்தோஷம் இருக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற விதம். அதனால் இங்கே ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட பேசுகிறார். இப்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். 2 பேதுரு எடுத்துட்டிங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இது 323வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 323வது பக்கம் பாருங்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்கி, அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியில் பேசுவது நமக்கு தெரியும். அதை நம்ம நாவினாலே உரைக்கும் போது அது தீர்க்க தரிசனமாகிறது. அப்போ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற விதமே எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவார். அப்போ இதான் ஆவியை நம்மை வழி நடத்துவார். இதான் முக்கியம். சரி, இதில் இயேசுடைய வாழ்க்கையில், பிலிப்புடைய வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கை, பவுலுடைய ஊழியத்தில் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நமக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், சில அனுபவங்களை நான் சொல்கிறேன், உண்மை நடந்த சம்பவங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கிடும். அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு எஸ்டேட் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அநேக வருஷத்துக்கு முன்னால். அப்போது அந்த எஸ்டேட்டில் அந்த சூப்பர்வைசராக இருப்பாங்க. அவங்க தான் ஒரு ஏரியாவில் கீழே 100 பேர் 200 பேர் வேலை செய்வாங்க. டீ எஸ்டேட்டில் அவங்க தான் அந்த சூப்பர்வைசர் தான் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு, வேலை கொடுப்பது. வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு சேலரி, சம்பளம் கொடுப்பாங்க. அவர் ஆஃபீஸில் போய் மேனேஜரை பார்த்து அந்த பே லிஸ்டெல்லாம் கொடுத்து அந்த வாங்கி கொண்டு வந்து
அந்த சம்பள பணத்தை பட்டுவாடா பண்ணுவார், அவங்களுக்கு ஒர்க்கர்ஸுக்கு கொடுப்பார். இந்த சகோதரர் நல்ல ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபம் செய்வார். ஒவ்வொரு நாள் காலை எழும்பி வேதத்தை தியானித்து நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் காத்திருந்து ஜெபிச்சுட்டு தான் வேலைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு சகோதரர். அப்போ அவர் ஜெபித்து ஆண்டவர் தன்னோடு பேசுவதை, ஆவியானவர் தன்னோடு இடைபடுவதை அறிந்து கொள்கிற அனுபவம் உள்ளவராக அவர் இருந்தார். ஒரு நாள் ஒரு அனுபவத்தை எனக்கு சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணும்போது பேசினார். என்ன நடந்தது? ஒரு நாள் அவர் சேலரி வாங்குவதற்கு ஆஃபீஸுக்கு போனார். மேனேஜரை போய் சந்தித்தார், பே லிஸ்டெல்லாம் கொடுத்தார். இத்தனை ஒர்க்கர்ஸு, இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஓகே, பேங்கிலேருந்து பணம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. பேங்கிலேருந்து வர்ற நோட்டு கட்டு நமக்கு தெரியும்ல, அதில் 100 நோட்டுகள் இருக்கும், சீல் பண்ணியிருப்பாங்க, பேங்க் சீல் இருக்கும். பெரும்பாலும் சிலையில் தான் இருக்காது, மற்றபடி பெரும்பாலும் பேங்க் சீல் இருக்கும். 100 நோட்டுகள் அதில் இருக்குது என்பதற்கு. அதில் 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு அதெல்லாம் இருக்குது. என்ன சம்பளம் பிரித்து கொடுக்கணும்ல, அது மாதிரி. அப்போ அந்த மேனேஜர் பேங்க்லேருந்து வந்த நோட்டுகளை எடுத்து எண்ணி டேபிளில் வைக்கிறார். 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா நோட்டு கட்டாக இருக்குது. அதில் 3 100 ரூபாய் நோட்டு கட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு கட்டு. இது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்து 100 ரூபான்றது அப்போ பெரிய விஷயம். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ 2000 ரூபா இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் 100 ரூபாய் இருந்தார். அந்த மாதிரி ஒரு காலம் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ அந்த 100 ரூபா நோட்டு கட்டு 3 இருந்தது. இவர் பேக் எடுத்து அந்த பணத்தை எடுத்து பேக்கில் வச்சு கொண்டு போகணும், ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறார்கள். அவர் சொன்னார், கண்ணு திறந்திருக்க மேனேஜர் உட்காந்துருக்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் நோட்டுக்கட்டை எடுக்க கையை நீட்டுகிறார். அவருடைய உள்ளத்தில் ஒரு குரல் பேசுகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தில் பேசுகிறார். அவர் போய் முழங்கால் போட்டு கண்ணு மூடி ஜெபிக்கும் பொழுது அல்ல, மேனேஜருக்கு முன்னால் ஒர்க்குக்காக நின்று கொண்டு அவர் பேசி கொண்டு இருக்கும்போது கண்ணு திறந்திருக்குது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பணத்தை எடுக்கிற கையை நீட்டும் போது ஆவியானவர் பேசுகிறார், மகனே அப்படின்னு கூப்பிட்றார். அவருக்கு தெரிஞ்சிட்ட உள்ளுக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார், என் ஆவியில் பேசுகிறார்னு. ஆவியானவர் பேசுவது தெளிவாக தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் பழகிட்டீங்கன்னா, அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, தினமும் அவர் உங்களோட பேசி அழகாய் வழி நடத்துகிற அனுபவத்தில் நீங்கள் வர முடியும். அதனால் முழு நேர ஊழியக்காரங்களுக்கு தானே நினைக்காதங்க. அவர் ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்கிற சூப்பர்வைசர், அவரோடு ஆண்டவர் பேசுகிறார். மகனேன்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு கவனிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் பேசுகிறார்னு உடனே டக்குன்னு அதில் கவனம் செலுத்தணும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, கவனிக்கிறதில்லை. அதனால் தேவன் பேசுகிறதை நம்ம கேட்காமல் மிஸ் பண்ணி விடுகிறோம். அவர் டக்குன்னு புரிந்து கொண்டார். டக்குன்னு ஆண்டவர் பேசணுன்னு அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தார். அப்போ என்னது ஆண்டவரேன்னு கவனிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், 3 அந்த 100 ரூபாய் நோட்டு கட்டுகளை எண்ணாமல் எடுக்காதே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குற உள்ளத்தில். 3 100 ரூபா நோட்டு கட்டு இருக்குது. அவர் மேஜையில் பார்க்குறார், மற்ற 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா நோட்டு கட்டெலாம் இருக்குது. 100 ரூபா நோட்டு கட்டுகளை எண்ணாமல் எடுக்காதே அப்படின்னு ஒரு குரல். ஆண்டவர் பேசுகிறார் உள்ளுக்குள்ள ஆவியில், காதில் கேட்கல, இருதயத்தில். உடனே சரின்னு சொல்லி அவர் பார்க்குறார் மேனேஜர்கிட்ட, சார் இந்த 100 ரூபா நோட்டு கட்டை நான் எண்ணிக்கொள்ளட்டுமா அப்படின்னு ஏன்னா மேல் அதிகாரி, நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு நினச்சிடக்கூடாது, எண்ணிக்கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், பேங்க்லேருந்து தான் வந்திருக்குது பிரதர், ஓகே நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். சரி என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார், 100 ரூபாய் நோட்டு கட்டுகளை எண்ணாமல் எடுக்காதே. அப்படி உள்ளத்தில் அந்த குரல். அப்போ உடனே அந்த ஒரு நோட்டு கட்டை எடுத்து எண்ணினார். 100 நோட்டு சரியாக இருக்குது, கரெக்டு தானே இருக்குது. அடுத்த நோட்டு கட்டை எடுத்தார், எண்ண ஆரம்பித்தார். 100 நோட்டு கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக தானே இருக்குது. இந்த ஆண்டவர் பேசினாரே, நம்ம எதாவது தப்பாக நம்மளே கற்பனை பண்ணிட்டோமோ? சில சமயம் அப்படிலாம் தெரியும் நமக்கு. அவர் சொன்ன 3வது நோட்டு கட்டை எடுத்து எண்ணினால் 97 நோட்டுகள் தான் இருந்தது. 3 நோட்டு மிஸ்ஸிங். 3 100 ரூபா நோட்டு இல்லை, அது பேங்க் சீல் வச்சுருக்குது. அது எண்ணுனா 97 தான் இருக்குது. திருப்பி எண்ணினா 97 தான் இருக்குது.
அவர் சொன்னார் மேனேஜர்கிட்ட கொடுத்து, சார் இதை எண்ணி பாருங்க 97 தான் இருக்குதுன்னு. இல்லை பேங்கில் சீல் வச்சு வந்திருக்கு 100 இருக்கணுமே. இல்லை எண்ணி பாருங்க. அவர் எண்ணி பார்த்தா 97, திரும்ப எண்ணி பார்க்க 97, அவ்வளோதான் இருக்குது. ஆமாம் 3 நோட்டு மிஸ் ஆகுது. இது எப்படி? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இவர் சீலை உடைச்சிருந்தான்னு வைங்க, இது கட்டு பேங்க்லேருந்து வந்திருக்க 100 இருக்கும்னு நினச்சி அவர் போய் ஒர்க்கர்ஸுக்கு சேலரி கொடுக்கும்போது அந்த கட்டை உடைச்சிருந்தா இவருக்கு 300 ரூபா நஷ்டம். இவர் தான் போட்டிருக்கணும். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பேங்க்லேருந்து வந்ததே 100 நோட்டு இருக்கும், நீ தான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்ப எடுத்திருப்பேன்னு சொல்லி. இப்போ சீலோடு இருக்குது. மேனேஜர் எண்ணி பார்க்குறாரு 100, 300, 3 நோட்டு குறைகிறது. அதில் 3 நோட்டு குறைவாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை தன்னுடைய பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, என் பிள்ளை நஷ்டமாகிடக்கூடாது. ஏன்னா அவர் அது அந்த சீட்டை அந்த கட்டை உடைச்சி எண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா 300 ரூபாய் இவருக்கு நஷ்டம். இவர் தான் கொடுத்து ஆகணும் சூப்பர்வைசர். இப்போ ஆண்டவர் அவரோடு பேசி, ஆவியானவர் பேசி கைட் பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். அவர் சொன்னார், பிரதர் அதனால எனக்கு வரக்கூடிய நஷ்டத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். இது மாதிரி இன்னும் 2-3 அனுபவங்கள் சொன்னார். வேலையில் ஆவியானவர் எப்படி என்னை வழி நடத்துகிறார், எவ்வளோ அழகாய் வழி நடத்துகிறார் என்று இன்னும் சில அனுபவம்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஆவியானவர் அழகாய் நடத்துவார். இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டா நீங்கள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வாலிபர்கள், வாலிப மகள், பெரியவங்க எல்லாருமே இந்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்ம அவருடைய புத்திரராக முடியும். இல்லைன்னா குழந்தைகளாகவே இருப்போம். இன்னும் எவ்வளோ நாள் சின்ன பிள்ளைகளாக இருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு வரணும், வளரணும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத கவனிக்கணும், இடம் கொடுக்கணும். ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற அனுபவத்தில் நம்ம வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதிரி இன்னும் சில அனுபவங்கள் இருக்குது. நாளைக்கு அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.